யூடர்ன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தவர் தான் இப்போ ஃபேக்ட் செக்குடைய இயக்குனராக இருக்கிறார். எதுக்கே சம்மந்தம்லாம் அதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி பள்ளிகள் இப்போ ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம் மாநகராட்சியிலேருந்து போட்டால் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பெருநகரங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கெல்லாம் இப்போ காலை உணவு, அதாவது கனடாவுக்கே முன்னோடியாக இருந்தது இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து, அதாவது லஞ்சு, அதாவது மத்தியானம் சாப்பிடாமல் இருக்கானேன்னு காமராஜர் வந்து வருத்தப்பட்டார், எம்ஜிஆர் வருத்தப்பட்டாங்க. ஆனால் காலையிலேயே சாப்பாடு இல்லாமல் வரானே, அந்த ஏழை மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலை சிற்றுண்டியை தொடங்கி வச்சார் 2023 ஆண்டில் முதல்வர். அது சம்மந்தமாக திராவிட மாடல் பல உருட்டுகளை விட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போன்னா, இப்போ ஃபண்டு இல்லை, என்ன பிரச்சனை என்ன அவங்களுக்குன்னு தெரியல, இதை வந்து வெளி அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு சென்ட்ரலைஸ் கிச்சனில் பண்ணி அவங்க மாநகராட்சி பள்ளிகளுக்கு இந்த காலை சிற்றுண்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஏலத்தை ஒப்பந்த புள்ளியை கோரியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, வட சென்னையிலேருந்து ஒரு 125 பள்ளி இருக்குதான், மத்திய சென்னையில் 164 பள்ளி இருக்குதான், தென் சென்னையில் ஒரு 69 பள்ளி இருக்குதான். இதுக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு மாணவனுக்கு 12 ரூபாய் 71 பைசா அப்படின்னு ஒரு தோராயமாக போட்டிருக்காங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை பாருங்கள், அவங்க எவ்வளோ நாணயஸ்தர்கள் பாருங்கள். அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சி நேர்மையின், அதாவது ஒரு புடம் போட்ட தங்கம், அந்த தங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாருங்கள். இந்த 12 ரூபாய் 71 பைசா நல்லா அரைவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? நல்லா. அதுவும் பாருங்கள், அதை வந்து இப்போ 75ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், இல்லை 13ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம், அதில் 12ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். அதெல்லாம் இல்லாமல் அவங்க பாருங்கள், அது வந்து அவங்களுடைய நேர்மையை குறிக்குது. கலைஞர் கூட ஒரு தடவை பேசியிருக்கார், எனக்கு வந்து நான் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவன், நெருப்பு மாதிரி ஊழல்னா அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம சரி, அது ஒரு விஷயமாக நம்ம சொல்கிறேன், உங்களுக்கு பதிவு செய்கிறேன். இதில் இவங்க வந்து ஒரு அடாவடித்தனம் தான் அவங்க. அதாவது இவங்களுக்கு கை அரிச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதாக இருங்க, கோவிலுக்கு நீங்கள் வந்து மண்டபம் கட்டுறேன், இவங்க இன்னும் கோவில் மேலே அக்கறையை கொண்டு இவங்க பண்ணுறாங்க கான்ட்ராக்ட். நாங்கள் வந்து கல்யாண மண்டபம் கட்டுறோம், கோவிலில் ஷாப்பிங் மதில் செவர் கட்டுறோம், ஷாப்பிங் மால் கட்டுறோம், காலேஜ் கட்டுறோம், பார்க்கிங். இது ஏன்னா இதில் 30% கான்ட்ராக்ட். நான் கூட அன்பு சகோதரர் டிஆர் ரமேஷ் நம்ம அரங்கத்திலேயே ஒரு 150 எபிசோடு பண்ணியிருப்போம். அவர் வந்து இவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஃபோபியா இருக்குது, உங்களுக்கு கிளப்டோமேனியாக் மாதிரி இந்த இவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் மேனியாக் இருக்குது அப்படின்னாரு. சொல்லும்போது கூட கொஞ்சம் ஓவராக தான் இவர் சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, அவர் சொன்னது சரியாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இவங்க நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. ஏன்னா காலேஜ் கட்டுறதில் கான்ட்ராக்டு, கல்யாண மண்டபம் கட்டுறதில் கான்ட்ராக்டு, மதில் சுவர் கட்டுறதில் கான்ட்ராக்டு, பெரிய மால் கட்டுறதில், அதுவும் கோவில் இதுலேயே மால் கட்டுறதில் கான்ட்ராக்டு, இப்படி எல்லாத்துலேயும் வந்து 30% சர்வசாதாரணமாக வச்சுங்க. இது இந்த கோவில் இதுக்கே வந்து 2000 கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறதா பேசியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த இதுக்கு காலை மதிய உணவு திட்டம், அதில் இளம்சிங்கம் அண்ணாமலை அதுக்கு ஒரு சொல்யூஷனோட சேர்த்து சொல்கிறார். பிரச்சனையை மட்டும் சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே அவர் என்ன சொன்னார், தீபாவளிக்கு ஸ்வீட்டுக்கு நீ ஏன்டா வெளியில் வாங்குற, அதை வந்து ஆவினில் வாங்கு, நஷ்டத்தில் போகிற ஆவினும் வந்து உனக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இயங்கும். இப்போ வந்து உனக்கு வந்து ஆடு மேய்ச்சா மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தா மாதிரியும் ஆச்சுங்கிற பழமொழிக்கு ஏற்ப இளம்சிங்கம் அண்ணாமலை ஒரு மெச்சூர்டான ஒரு வழிமுறையை சொன்னார். உடனே தமிழக அரசும் அவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாங்க. கௌரவமாக எப்படி ஒரு செர்மோனிஸ் எக்ஸிட்டுக்காக வந்து ஆவினில் வாங்கிட்டாங்க. இதே இளம்சிங்கம் அண்ணாமலை மீண்டும் ஒரு விஷயத்தை இப்போ இதுக்கு முன்னெடுக்கிறாரு. இதுக்கேண்டா வெளியில் போய் பண்ணுறீங்க, அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் அம்மா உணவகத்தில் பண்ணுங்கள். அம்மா உணவகத்தில் செய்யும்போது உங்களுக்கு வால்யூமும் அம்மா உணவமும் மேம்படும். அம்மா உணவகத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நீங்கள் பறந்துபட்டு செஞ்சுக்கலாம். அதோடு இல்லாமல் உங்களுடைய நோக்கமும் பாழாகாது. உண்மையாகவே உங்களுடைய நோக்கம் குழந்தைகளுக்கு இது பண்ணுறதுனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது வந்து அண்ணாமலை சொல்லி அவர் இன்னொரு கூட்டினதுக்கப்புறம் தான் இவங்க திரும்பி அம்மா உணவகத்துக்கு நோக்கி வராங்களா இல்லை என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் அதை தாண்டி இதில் யூடர்ன் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த இஸ்கானோடைய அக்ஷய பத்ரா அவங்க வந்து அந்த அக்ஷய பாத்திரம் இப்போ தான் ஞாபகம் வருது நீங்கள் சொன்னோன்னே. அதுவும் தவழ்ந்தபாடியார் சிஎம்மாக இருக்கும்போது அக்ஷய பாத்திராவோட டைஅப்பு காலையில் வந்து அவங்க வந்து இன்ஃபேக்ட் பெரிய அளவில் கூட அவங்க ஒன்றும் பெருசாக இது எதிர்பார்க்கல. அவங்களுக்கு வந்து கர்நாடகா, ஒரிசா, பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி செய்கிறதுனால
இங்கே வந்து ஒரு தர்மகாரியமாக நினச்சி செய்கிறாங்க. இது வந்து எழுத்தறிவித்தல் இறைவனுக்கு ஒப்பாவான்ங்கிற மாதிரி இப்போ ஒரு சோறு போடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு பாக்கியமாக நினச்சி அவங்களும் செஞ்சாங்க, இஸ்கானும் செஞ்சாங்க. ஆனால் அப்போ இந்த பயிலெல்லாம் என்ன ஓலம் வச்சானுங்க, ஒப்பாரி வச்சானுங்க. கல்வியில் காவியை புகுத்தும் விதமாக இப்போ சோத்தில் கொண்டு வந்து இவன் காவி விதவிதமாக வரான், ரகசியமாக வரான், பின்பக்கமாக வரான், மானத்திலேருந்து கொதிக்கிறான், பூமியை பிளந்து வரான் அப்படின்னா புலம்பின பயல்கள்லாம் இன்றைக்கி நமத்வாரத்தையும் மூடிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னென்னு புரியல. இல்லை இப்போ இந்த அண்ணாமலை இந்த சஜஷனில் நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. என்னென்னா அந்த சத்துணவு முட்டை போடுறதுல உள்ள அது அந்த கருப்பாக இருந்தது. அப்போ வந்து ஒரு நல்ல விளக்கம் சொன்னாங்க கீதா ஜோன். மழை பெய்யறப்போ வளிமண்டலத்தில் அது கருப்பாகி அது உள்ளே இறங்கிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அந்த மேலே எழுதியிருந்தாங்க அது உள்ளே கருப்பு உள்ளே போயிடுச்சு அப்படின்லாம் பல காரணம் சொன்னாங்க. இது மாதிரி பிரச்சனை நமக்கு வேண்டாம், அவுட் சோர்ஸ் பண்ணிட்டா ஒரு தரமான உணவு வந்துருமே அப்படின்னு இந்த அரசு நினச்சிருக்கலாம். ஒன்று, இப்போ நீங்கள் அம்மா உணவுன்னு சொல்கிறீங்க. அம்மா உணவகத்தில் இட்லி கம்மி ரேட்டுக்கு கிடைக்கிது, சப்பாத்தியாக 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, புளி சாதம் 5 ரூபா, தக்காளி சாதம் 7 ரூபா, இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் வந்து 12 ரூபா கோட் பண்ணியிருக்காங்களே, அது எப்படி? அது காரணமே இவங்க உள்ளடி வச்சுதாங்க. கை அரிக்கும் அப்படின்னு டிஆர் ரமேஷ் சொன்னதை வந்து அதுக்காக தான் கோட் பண்ணுது. நீங்கள் வந்து அதோடு இல்லாமல் நீ அம்மா உணவகம் சப்பாத்தின்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. இந்த திமுகவுக்கு முடிவுரை எழுதுறதுக்காக ஒருத்தர் அமைப்பு செயலாளர் அவர் தானே அது சொன்னது, ஆர்எஸ் பாரதி. திமுகவோட முடிவுரை, நாங்கள் வந்து எல்லாம் கம்மி ரேட்டில் கொடுக்குறோம், திங்கிறவன்லாம் எவன் திங்கிறான், அதுவும் குறிப்பாக சப்பாத்தியை வடநாட்டுக்காரன் தான் வந்து வடநாட்டுக்காரன் தான். நீங்கள் பாருங்கள், பெரும்பாலான ஹோட்டலில் நம்ம சகோதரர்களோடையே போகும்போது கூட எனக்கு சப்பாத்தி போருங்க, நான் இரவு நேரத்தில் சப்பாத்தி தாங்க சாப்பிட்றது. ஏன் சப்பாத்தி சாப்பிட்ற, எனக்கு இதுங்க சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் சப்பாத்திக்கு மாறிட்டாங்க. ஆனால் என்ன அப்போ இவங்கெல்லாம் நார்த் இண்டியனா? எனக்கு புரியல. எனக்கு இதில் ஆர்எஸ் பாரதி சப்பாத்தி திங்கிறவன்லாம் அப்போ தமிழன் பழையதும் இட்லியும் தானே திங்கணும், அவன் கல் தானே குடிக்கணும், அவனை ஏன் நீங்கள் ஃபாரின் லிக்வர் குடிக்க வைக்கிறீங்க? அவருடைய நியாயத்தை பிரகாரம் பார்க்க போனால். ஆனால் அதில் ஒரு மறைபொருளாக ஒரு ஒரு சின்ன இதாக அவர் ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு திரைமறைவில் ஒரு விஷயம் இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் சப்பாத்தி தின்னுட்டு வேலைக்கு போவான், தமிழன் குடிச்சிட்டு வீட்டில் படுத்து கிடப்பான் அப்படிங்கிறத அது அடுத்த வார்த்தையே அவர் சொல்லலை, ஒரு வார்த்தையோடு நிறுத்திக்கிட்டாரு. ஏன்னா பெரியவங்கெல்லாம் வந்து சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் திறமையாக இருப்பாங்கல்ல. உனக்காக நாங்கள் சோறு போடுறோம், ஆனால் அவன் பாரு அவன் தின்னுட்டு போயிடுறான், அவன் அந்த மாதிரி ஒரு இதில் சோறு போடுறத கூட கேவலமாக பேசுகிற ஒரு ஜென்மங்கள் இருக்கிற ஒரு தமிழ்நாடு இது பாருங்கள். அவர் முடிவுரை எழுதுறதுக்கு இருக்கார், ஆனால் கட்டிங்கில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு இட்லி 1 ரூபா, நீங்கள் சாப்பாடு 5 ரூபா அப்படிங்கும்போது எல்லாமே 12 ரூபாங்கிறத 10 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும், இல்லை 8 ரூபாவில் கூட முடியும். ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு அதில் வந்து அப்போ தான் எங்களுக்கு அதில் பருப்பு திருட முடியும். முட்டையை வந்து மேலே எழுதினதுனால ஏதாவது ஒரு மனிதத்துக்கு ஒரு அறிவுக்கு ஒப்பானதாக அந்த கீதா ஜீவன் சொல்லியிருக்காங்களே, இதே அரங்கத்தெலாம் நம்ம பேசியிருக்கோம். அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து கிளிப்டோமேனியாக் மாதிரி கான்ட்ராக்ட் மேனியாக்கு. அதில் வந்து இதில் சர்க்காரியா கமிஷன்லேருந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டு அந்த கமிஷன் அலையிறாங்க. அதுவே இவங்களுக்கு சமாதி கட்டும்.